Hi guys, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவை கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா நைக்காவோட பிங்க் ஃப்ரைடே சேல்ல கொஞ்சம் ப்ராடக்ட் எல்லாம் நான் வந்து வாங்கியிருக்கேன். நான் என்னென்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன், நான் அந்த ப்ராடக்ட்லாம் வாங்கும்போது சின்ன சின்ன தவறுகள்லாம் பண்ணியிருந்தேன். அந்த தவறுகள்லாம் என்னென்ன அப்படிங்கறத உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். நீங்க இப்போதான் முதல் முறையா என்னோட சேனலை பார்க்குறீங்க அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஏற்கனவே பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க டிலே பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். நம்ம சேனலில் வந்து நிறைய ஹோம்மேட் வீடியோ டிப்ஸ் தான் போட்டுட்ருக்கோம். சரி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் இந்த அன்பாக்சிங் வீடியோ. நீங்கள் வந்து நிறைய ஹோம்மேட் வீடியோ டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னா நம்ம சேனலில் இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்குது, நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம என்னென்ன பொருள் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த மாதிரி தான் வரும். நைக்கா பேக்கேஜிங் வந்து ஒரு பாக்ஸில் தான் வரும். நான் வந்து உங்களுக்கு என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா எடுத்து காமிக்கிறேன். நான் வந்து 2-3 தடவை வந்து ஆர்டர் போட்டிருந்தேங்க. ஸோ அதனால் எல்லா பொருளும் வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. அப்புறம் நான் வீடியோ பண்ணுறதும் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து நான் காமிக்கிற பொருளில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஆஃபர் அடுத்தடுத்து போடுவாங்க. ஸோ அந்த ஆஃபரில் நீங்கள் வந்து இந்த பொருட்களை வந்து வாங்கிக்கலாம். வந்து சில பொருட்கள் வந்து யூஸ் பண்ணிட்டேன். நான் யூஸ் பண்ணேன்னா அந்த பொருள் எப்படி இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலையும் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நிறைய பொருள் வந்து முதன்முறையாக வாங்கியிருக்கேன். எப்படி இருக்குது என்னென்னு பார்க்குறதுக்காக. அடுத்து வந்து நம்ம சேனலுக்கு ரிவ்யூ போடுறதுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால வாங்கியிருக்கேன். உங்களுக்கு வந்து எந்த பொருள் தேவை இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அந்த பொருளை வாங்குங்க. முதல்ல வந்து நம்ம ஸ்கின் கேர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து நியூட்ரிஜினாவோட மாய்ஸ்சரைசர். இது உள்ளே எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி தான் இருக்குது உள்ளே. ஸ்கின்ல போட்ட உடனே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இதுவும் வந்து நான் முதன்முறையாக தான் வாங்குகிறேன். பட் எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்கள் ஸ்கின் வந்து ஆயிலி ஸ்கின் அப்படின்னா உங்களுக்கு இது வந்து கண்டிப்பாக சூட் ஆகும். இதில் இன்னொரு சூப்பரான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேக்கப் போடும்போது இந்த மாய்ஸ்சரைசர் வந்து அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அதுக்கடுத்து மேக்கப் போடும்போது உங்கள் ஸ்கின் வந்து இன்னும் வந்து க்ளோயியாக சூப்பராக காட்டுது. உங்கள் மேக்கப் போய் ஸ்கின்னில் வந்து உட்காருது அப்படின்னு சொல்லணும். ஸோ அந்தளவுக்கு இந்த மாய்ஸ்சரைசர் வந்து நல்லாயிருக்கு. பட் இது ரேட் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான். சில பிராண்டில் மட்டும்தான் 50% இருக்குது. மித்த பிராண்டிலலாம் வந்து ஒரு 10 ரூபீஸ் 20 ரூபீஸ் அந்த மாதிரி டிஸ்கவுண்ட் தான் இருந்தது. ஸோ நான் மொத்தமாக தேவைப்படுது அப்படின்றதுனால வாங்கினேன். அடுத்து வந்து நம்ம ஒரு ஃபேஸ் வாஷ் வந்து பார்க்க போகிறோம். இதுதான் அந்த ஃபேஸ் வாஷ். இது வந்து கிளைகாலிக் ஆசிட் அண்ட் சாலிசிலிக் ரெண்டுமே சேர்ந்த ஃபேஸ் வாஷ். இந்த ஃபேஸ் வாஷும் நான் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தான் வாங்கினேன். எனக்கு வந்து அடிக்கடி பிம்பிள்ஸ் வரும். உங்களுக்கு வந்து பிம்பிள்ஸ் நிறையா வரும் அப்படின்னா நீங்கள் வந்து சாலிசிலிக் உள்ள ஃபேஸ் வாஷ் வாங்கினீங்க அப்படின்னா அந்த பிம்பிள்ஸ் வர்றது வந்து கம்மியாகும். இது நான் வாங்கினதுக்கு ஒரு ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, இது வந்து விலையும் கம்மியாக இருந்தது, ரேட்டிங்கும் வந்து 4.க்கு மேலே இருந்தது. ஸோ இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு வாங்கினேன். பேக்கேஜிங்கும் நல்லா தான் இருக்குது. உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா குட்டி குட்டியாக துகள் மாதிரி இருக்குது. ப்ளூ கலரில் சம்திங் ஏதோ குட்டி குட்டியாக இருக்குது. அதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அடுத்து வந்து எர்த் ரிதமோட நைட் க்ரீம். இந்த நைட் க்ரீம் வந்து ரெடினால் நைட் க்ரீம். இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து நிறைய ரிவ்யூஸ் இருந்தது, நல்ல ரிவ்யூஸ் இருந்தது. இதுவும் வந்து இன்னும் நான் ட்ரை பண்ணி பார்க்கல. இந்த நைட் க்ரீம் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ கலர் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கு, அட்ராக்டிவாக இருக்குது. உள்ளே வந்து ஒரு கவர் கொடுத்துருக்காங்க. இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஒயிட் கலரில் இருக்குது. நான் காமிக்கிற பொருளை உங்களுக்கு ஏதாவது ரிவ்யூ வேணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து போட்டுருங்க. நான் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். ஸோ அடுத்தது வந்து ஃபவுண்டேஷன். ஸோ எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இது வந்து நைக்காவோட ஆல் டே மேட் ஃபவுண்டேஷன். நான் வாங்கியிருக்க ஷேட் பார்த்தீங்கன்னா மோச்சா 11. இது எப்படி இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பட் என்னோடய ஸ்கின் டோனுக்கு கொஞ்சம் வந்து லைட்டாக இருக்க மாதிரி இருக்குது, ஏன்னு தெரில. இது வந்து நான் ஆனால் ஒரு 4-5 தடவை வந்து பயன்படுத்திட்டேன். இந்த ஃபவுண்டேஷன் வந்து எனக்கு கொஞ்சம் சூட் ஆகலைங்க. இதோட பெரிய மைனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து டார்க் ஸ்பாட்டு அப்புறம் வந்து மித்த முகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளெல்லாம் வந்து இது வந்து கவர் பண்ணலை. ஜஸ்ட்டு வந்து நம்ம பிபி க்ரீம் அப்ளை பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ ஃபவுண்டேஷன் அப்படின்னா எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி இது இல்லை. அது ஒன்று தான் எனக்கு பிடிக்கல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏதோ வெள்ளை அடித்த மாதிரி இருக்குது. பட் ஆனால் இது வந்து ரொம்ப ஈஸியாக வந்து பிளெண்ட் ஆகுது. மேபி இது வந்து நம்மளை மாதிரி டார்க் ஸ்கின்னுக்கு வந்து செட் ஆகாது அப்படின்னு நினைக்கிறேன். ஃபேர் ஸ்கின் பீப்புளுக்கு வேணால் இது நல்லா இருக்கலாம். ஸோ அடுத்து இன்னொரு ஃபவுண்டேஷன்.
ஸோ இது வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. நான் வாங்கியிருக்க ஷேட் வந்து ஃபாக்ஸி செஸ்னட். இதுவும் வந்து டார்க் ஸ்கின்க்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இது எப்படி இருக்குன்னு அப்ளை பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது வந்து ஓரளவு சூட் ஆகும் என் ஸ்கின்னுக்கு. இந்த ஃபவுண்டேஷனும் வந்து நான் இன்னும் அப்ளை பண்ணி பார்க்கல. இந்த ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப நல்ல ஆஃபரில் இருந்தது. 799. நான் வந்து 479க்கு வாங்கினேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது எர்த்ரிதமோட லிப் அண்ட் சிக் டிண்ட். இதை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப க்யூட்டாக இருக்குது. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு இது மாதிரி குட்டி குட்டியாக இருக்கிறதுலாம் ரொம்ப பிடிக்கும். இந்த எர்த்ரிதமும் வந்து நல்ல பிராண்டு தான். இது வந்து நம்ம லிப்ஸுக்கும் சிக்ஸ் ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபேஸ் ப்ரைமர். இது வந்து நம்ம மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி பயன்படுத்துகிறது. நான் வந்து மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி மாய்ஸ்சரைசர் மட்டும்தான் போடுவேன். பட் ப்ரைமர் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஸ்கின்னுக்கு வந்து எப்படி இருக்குது, நல்லா இருக்கா என்னன்னு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு வாங்கினேன். ட்ரை பண்ணி பார்க்குறதுக்காக சின்ன சைஸ் வந்து வாங்கினேன். இதுவே வந்து 129 ருபீஸு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து லாக்மியோட ஐலைனர். இப்படி தான் இருக்குது. இது நல்ல ஒரு ப்ளூ கலரில் க்யூட்டாக இருக்குது. நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து ஐலைனர் வந்து பிளாக் கலரில் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ பார்த்திங்கன்னா ப்ளூ, பிங்க்கு, பர்பிள் அந்த மாதிரி நிறைய கலர்ஸில் வந்து ஐலைனர் வருது. பார்த்திங்களா எப்படி சூப்பராக இருக்குன்ட்டு. நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் கலர் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது நீங்கள் வாங்கிக்கலாம். இதோட ப்ரைஸ் வந்து 140. நான் வந்து 126க்கு வாங்கினேன். ஸோ அடுத்தது வந்து ஒரு மஸ்காரா. இதோட ப்ரைஸ் வந்து 499. நான் வந்து 399க்கு வாங்கினேன். இது ஏன் வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா கேர்ள் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப திக்காக இருக்கும், வாட்டர் ப்ரூஃப் அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு வந்து லோ பட்ஜெட்டில் ஒரு நல்ல மஸ்காரா வேணும் அப்படின்னா ப்ளூ ஹெவனோடது ட்ரை பண்ணலாம். அது ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுவும் வந்து நல்ல ரிவ்யூஸ் இருந்தது. இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸ் பேக்குக்கு யூஸ் பண்ணுற ப்ரஷ். இது வந்து இப்படி தான் இருக்குது. ஆக்சுவலி வந்து இது வந்து சிலிக்கான். நான் வந்து அதை நோட்டீஸ் பண்ணாமல் வாங்கிட்டேன். நீங்கள் வாங்கும்போது வந்து சிலிக்கான் ப்ரஷ்ஷா இல்லை இது வந்து என்ன ப்ரஷ் அப்படின்னு பார்த்துட்டு வாங்குங்க. நம்ம நார்மலாக ஃபேஸுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, ப்ரஷ் பவுடர் போடுறதுக்கு, அந்த மாதிரியே நிறைய ப்ரஷ் இருக்கும். அது கூட நல்லாயிருக்கும். பட் இது வந்து எந்தளவுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு தெரியல. நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு மாய்ஸ்சரைசர் அண்ட் ஹைலைட்டர். இது வந்து லாக்மியோடது. ஸோ இது எந்த அளவுக்கு வேலை செய்யுதுன்னு தெரியல. உள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து லைட்டாக வந்து மாய்ஸ்சரைசரில் கொஞ்சம் ஹைலைட்டர் போட்ட மாதிரி இருக்குது. பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இதோட ப்ரைஸ் வந்து 299. நான் வந்து 239க்கு வாங்கினேன். நான் மேக்ஸிமம் வாங்கினது வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து தான் வாங்கினேன். இது வந்து மாய்ஸ்சரைசர் இல்லை ஹைலைட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளம்பரம் வரும் பார்த்தீங்களா, ஸோ அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்துட்டு தான் இது நான் வாங்கினேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ரொம்ப க்யூட்டான ஒரு ப்ராடக்ட். இது வந்து எல்ஃபோடது. இது வந்து கிளியர் மஸ்காரா அண்ட் லேஷஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சில பேருக்கு வந்து ஐப்ரோஸ் அப்புறம் லேஷஸ்லாம் வந்து ரொம்ப வந்து கலர் வந்து தெரியாமல் இருக்கணும் அப்படின்னு விரும்புவாங்க. அதாவது பிளாக் கலர் வந்து ரொம்ப தெரியாமல் இருக்கும், ரொம்ப லைட்டாக இருந்தால் போதும் அப்படின்னு விரும்புவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் இந்த கிளியர் வந்து வாங்கிக்கலாம். எனக்கும் வந்து ரொம்ப ஐப்ரோஸ் வந்து திக்காக இருக்கிறது வந்து பிடிக்காது, ஒரு மாதிரி இருக்கும். ஸோ வந்து நல்லா ஜஸ்ட்டு வந்து ஷேப் மட்டும் பண்ணணும் அப்படின்னா இது நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இது எப்படி இருக்குது அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தண்ணி மாதிரி இருக்குது. உங்கள் ஐப்ரோஸு லேஷஸ்க்கெலாம் நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். இதுவும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. பட் இது எவ்வளோ சூப்பராக ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது தெரியல. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கோல்டன் கலர் ஐலைனர். இதுவும் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது அப்படின்னு வாங்கினேன். இது வந்து கோல்டு கலரில் இருக்குது. நம்ம யூஸ்வலாக வந்து பிளாக் கலரில் தானே இருக்கும். ஸோ இது வந்து கோல்டு அந்த மாதிரி இன்னும் ஒரு 2-3 கலரில் இருக்குது. இது வந்து ஒரு 2-3 டைம் அப்ளை பண்ணணும். ஒரே டைமிங்கில் வந்து ரொம்ப கலர் வரல. பட் எனக்கு இது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து எல்ஃபோடது தான். இது இன்ஸ்டன்ட் லிஃப்ட் மஸ்காரா அண்டு ப்ரோ பென்சில், ஐப்ரோ பென்சில் ரெண்டுமே இருக்குது. இது வந்து எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது.
இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா கலர்ஸ் இருக்குது. நான் வந்து ப்ரௌன் மாதிரி ஒரு கலர் வந்து வாங்கியிருக்கேன். பிளாக்கே வாங்கியிருந்துருக்கலாம், பட் ஏன் ப்ரௌன் வாங்கினேன்னு எனக்கே தெரியல. இது வந்து நம்ம மஸ்காரா பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கும். நம்ம ஐப்ரோஸை வந்து லிஃப்ட் பண்ணுறதுக்காக இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்காக தான் நான் மெயினாக வாங்கினேன். பட் இதுக்காக நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து மஸ்காரா இருக்குது இல்லைங்களா, மஸ்காரா வந்து நீங்கள் யூஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அதை வந்து நல்லா கழுவிட்டு அந்த மஸ்காராவை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ஒரு லிப் க்ரீம். இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்ப வந்து நல்லாயிருக்கு. ஆனால் கொஞ்சம் ட்ரையாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து டார்க் ஸ்கின்க்கெல்லாம் ரொம்பவே நல்லா சூட் ஆகும். எனக்கு வந்து லிப்ஸ்டிக் வந்து ரொம்ப திக்காக போடுறது வந்து பிடிக்காது. ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி பிடிக்காதுன்னா நீங்கள் இந்த மாதிரி லைட் கலர்ஸ் வந்து வாங்கிக்கலாம். கடைசியாக வந்து நான் ரொம்ப மொக்க வாங்கின ஐட்டம்னா இதாங்க. இதில் என்ன காமெடின்னு சொல்கிறேன் நான். இது வந்து ஐலாஷஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கண்ணில் ஒட்டும்போது இதை வந்து க்ளூ மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒட்டணும். ஆக்சுவலாக இதில் வந்து க்ளூ இல்லை. நான் வந்து க்ளூ இருக்குன்னு நினச்சி தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். கடைசியில் பார்த்தா இதில் வந்து க்ளூ இல்லை. நான் என்ன நினச்சேன்னா, எப்போயுமே ஒரு ஐலாஷஸ் கொடுக்கும்போது அதை ஒட்டுறதுக்கு வந்து க்ளூ தேவைப்படும் இல்லைங்களா, அதனால் க்ளூ வந்து அதில் அட்டாச் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினச்சேன். இதில் வந்து க்ளூ வந்து இல்லை. ஸோ நீங்கள் வாங்கும் பொழுது அதில் வந்து க்ளூ இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்குங்க. அவ்வளோதாங்க, இன்றைக்கி நம்ம வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஹோம்மேட் பியூட்டி டிப்ஸ், ப்ராடக்ட் ரிவ்யூஸ், அன்பாக்சிங் இந்த மாதிரி எது தேவைப்பட்டாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து எனக்கு தெரியப்படுத்துங்க. என்னோடய அடுத்தடுத்த வீடியோஸில் நான் அதை போடுவேன். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.